DSTS Private Limited Company discussion, Psychology Department discussion, all department conference meeting. Okay. Actor Rajinikanth discussion. யதார்த்த ரீதியாக அவர் ரொம்பவே இலகுவான நிலையில் ஓரளவு தோது பார்த்து அவங்க டாக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்தை சார்ஜ் ஏற்படுத்தி பட்டர்ஃப்ளை அட்டாக் செய்ய வைப்பார். இதுக்கு என்ன உளவியல் ரீதியான காரணம் அப்படின்னா, அவர் ரொம்பவே ஒரு சென்சிட்டிவான ஒரு பர்சன். இத்தனை வருஷம் அவர் சூப்பர் ஸ்டாரு நிறையா சம்பாரிச்சதுக்கப்புறமும் பாரதி ராஜா இயக்குனர் அப்படின்ற ஒரு நினைவில் அவருக்கு என்ன இருக்குது அப்படின்னா, அவர் எனக்கு இன்னும் ஒரு 500 பேலன்ஸ் தரணும் அப்படி தான் அவர் நினைக்கிறாரு. அவரோட இயல்பு நிலை அப்படி இருக்குது. ஓகே, யதார்த்த ரீதியாக அவருக்கு தோதாக இருக்காங்க யார் அப்படின்னா, லதா ரஜினிகாந்த், ஐஸ்வர்யா ரஜினிகாந்த், அப்புறம் ரஜினிகாந்த். இவங்க 3 பேர் தான் ஒரு டீமு. ஓகே, மற்றவங்களாம் யாருமே அவ்வளோ இன்வால்வ் ஆக மாட்டேங்கிறாங்க. அந்த தலைவர் இவங்க யாருமே இன்வால்வ் ஆகிறது இல்லை. இவங்க 3 பேருமே ஓரளவு தோது பார்த்துக்கிறாங்க. ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டு தான் தேவை. ஓகே, அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு 4 இட்லி ஏதோ ஒரு புதினா சட்னியில் குணமாகுமா அப்படி தான் காசு ரொம்ப சிக்கனப்படுத்துகிறாங்க. பாருங்களேன், எவ்வளோ பெரிய ஆக்டரு, சூப்பர் ஸ்டாரு, நல்லா சம்பாதிக்கிறாரு. தான் பொண்ணுக்கு ஒரு மனநிலை பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, எங்கேயாவது ஒரு 3 மாதம் கூட்டிகிட்டு போய் ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம், இல்லை ஏதோ ஒரு அப்ரா கண்டிஸுக்கு கூட்டிகிட்டு போகலாம், இல்லை ஓரளவு செலவு செய்யலாம்னு நினைக்க மாட்டேங்கிறாங்க. ஓகே, அப்படி தான் இருக்கும். பேசாமல் கொஞ்சம் ரவையும் ஏதாவது ஒரு வேர்க்கடலை சட்னி சாப்பிட்டுட்டு சண்டைக்கு வாங்க அப்படின்ற மாதிரி அவர் தோது பார்க்குறாரு. அதனால் இந்த உளவியல் ரீதியான இந்த பட்டர்ஃப்ளை அட்டாக் அப்படின்றது ஒரு தொடர்கரை மாதிரி தான் அவங்கள பொறுத்த வரைக்கும் இருக்கும். ஆனால் தீர்வு என்ன அப்படின்னா, ஸ்டூடியோ பொறுத்த வரைக்கும் ஒரு அலுவலகம் அமைக்கணும். ஓகே, அந்த அலுவலகத்தில் இந்த மாதிரி இத்தனை மூவிஸ் நாங்கள் நடிக்கிறேங்கன்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட் இருக்கும், கேஷ் டெபாசிட் ரெசிப்ட் கொடுக்கணும். ஓகே, எல்லா மூவியுமே ஒரு தரமாக தான் இருக்கும். எல்லா மூவிக்குமே சரி, எல்லா வெப் சீரிஸுக்குமே சரி, ஏன் சீரியலுக்கே கூட சரி, தோதானா தான் அழைப்பு. ஓகே, சும்மா ஒரு வைப்ரேஷனில் ஏதோ ஒரு வகையில் தோது பார்க்க நினைக்கிறதுன்றது தோதாகாது. ஓகே, அது இல்லாமல் யதார்த்த ரீதியாக தீர்வு தான் என்ன அப்படின்னா, தனுஷே ஒரு நல்ல நடிகர் தான். ஓகே, யூஎஸ் எல்லாம் அவருக்கு நல்ல செல்வாக்கு இருக்குது, அவர் கூடயே சமாதானமாக போகலாம். எதுக்காக இப்படிலாம் நடந்துக்கிறீங்க, எனக்கே சங்கட்டமாக இருக்குது. ஓகே, அது கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சுருக்கணும். ஒரு சின்ன பையனை கல்யாணம் பண்ணிட்டோம், அவர் இப்படி இருக்கார், நமக்கு கௌரவம் இதாக இருக்குது அப்படிலாம் நினைக்கக்கூடாது. கல்யாணமாகி குழந்த பெற்று அந்த குழந்தைங்க இப்போ கல்யாணம் பண்ணுற அளவில் இருக்காங்க. ஓகே, இப்போ போயிட்டு மாப்பிள்ளை சரியில்லை, அது சரியில்லைன்னு சொன்னால் எப்படி? ஓகே, தனுஷ் அவரையும் பொறுத்த வரைக்கும் அவர் அந்த பகுதிகளிலே நிலம் வாங்கி வீடு வாங்கி கட்டிக்கிட்டு எல்லாம் பக்கத்து வீட்டில் தான் இருக்கிறாங்க. ஆனாலும் பாருங்கள், ஒரு எதிர்ப்பை தெரிவிச்சுக்கிறாங்க. சரி, இவங்களோட பர்சனல் விஷயம், அது இவங்களோட ஃபேமிலி விஷயம், அது ஓகே. ஆனால் எதுக்காக ஸ்டூடியோவில் இன்வால்வ் ஆகுறீங்க? அனாவசியமாக ஏன் இன்வால்வ் ஆகுறீங்க? ஏன் பட்டர்ஃப்ளை அட்டாக் செய்கிறீங்க? ஏன் துன்புறுத்துறீங்க? அப்படின்றது தான் ஒரு கொஸ்டினாக இருக்குது. ஓகே, பேசாமல் உங்களுக்கு என்ன எவ்வளோ காசு வேணும் சொல்லுங்கள், ஸ்டூடியோ பக்கமே வராதிங்க, அந்த காசை வாங்கிட்டு போயிடுங்க. ஓகே, ஏன் அப்படின்னா ஒரு கலைத்துறை அப்படின்றது ஒரு மென்மையானது. ஓகே, இந்த மாதிரி கெமிஸ்ட்ரியை உடஞ்சி போயிடும். ஓகே, இவங்களோட நிலையில் காலங்காத்தால் பட்டர்ஃப்ளை அட்டாக், விருன்னு ஒரு பட்டர்ஃப்ளை அட்டாக். ஓகே, அவங்க உணர்வுகளை அவங்க வெளிப்படுத்துகிறாங்களாமா. ஓகே, அது ஒரு ரோபோட்டிக்காக இருந்தோம் அப்படின்னா எல்லோரும் ரோபோட்டிக்காக இருந்தோம்னா ஒன்றும் தெரிவிக்காது. எல்லாம் ஒரு ஹியூமன் பயாலஜிக்கல் சிஸ்டத்தில் இருக்கிறனால நினச்ச நேரத்துலலாம் பட்டர்ஃப்ளை அட்டாக் வாங்கிட்டு பாத்ரூம் போயிட்டுருக்கிறதுலாம் ரொம்ப சிரமம். இவங்கள பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. வீடு, அந்த வீட்டில் எந்த வேலையுமே இல்லை, எல்லாம் அவங்கவுங்க ஆளுங்க இருக்காங்க. இவங்கள அதை ஒன்றும் தெரிவிக்கலை. ஆனால் சமுதாயத்தில் அப்படி கிடையாது. ஓகே, அதனால் தீர்வு என்ன அப்படின்னா, யதார்த்த ரீதியாக ஒரு இயக்குனர், ஓகே, ஒரு ஆர்டிஸ்ட்டு நல்லா நடித்தாங்க அப்படின்னா ஓகே, ஒரு நல்ல சம்பளம், நமக்கு ஓரளவு எல்லா வகையிலும் தோதாகும் அப்படி தான் நினைப்பேன். வெறுப்பெல்லாம் கடந்து ஓகே, ஒரு நல்ல ஆர்டிஸ்ட்டு நல்லா நடிக்கிறாங்க, ஓரளவு பரவாயில்ல, ஓகே, அவ்வளோதான். ஓகே, அனாவசியமாக நீங்கள் ஸ்டூடியோவில் சம்பாதிக்கிறதெல்லாம் எங்களுக்கே கொடுத்துருங்க.
கம்பெனியில் சம்பாதிக்கிறது எங்களுக்கே கொடுத்துருங்க, ஏன் கவர்மெண்ட்டு எங்களுக்கே கொடுத்துருங்க, நாங்களே தோது பார்த்துக்கிறன்றதெல்லாம் தோது ஆகாது. ஓகே, காலம் கடந்து போயிடுச்சு. ஓகே, இதுக்கப்புறம் ஒரு பண்பு நிலை அப்படி தான் தேவை. ஓகே, அதனால் சில மூவிஸுக்கு தேவைப்படுறப்ப நானே கூப்பிடுவேன். ஓகே, சில மூவிஸுக்கெல்லாம் கூப்பிட்டதுக்கப்புறம் ஏன் இவங்களை கூப்பிட்டன்ற அளவுக்கு எனக்கெல்லாம் இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு எரர் ஏற்படுத்திடுறாங்க. ஓகே, அதனால் யதார்த்த ரீதியாக ஒரு டைரக்டர் அணுகிறப்போ ஒரு கிஃப்டாக ஒரு காரோ இல்லை ஏதோ ஒரு கேஷோ ஏதோ ஒரு டின்னரோ ஏதோ ஒரு லெட்டரோ அந்த மாதிரி அணுகுனா பரவாயில்ல. இவங்க பட்டர்ஃப்ளை அட்டாக் செய்ய வச்சு துன்புறுத்தி சித்திரவதைப்படுத்தி அதுக்கப்புறம் சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஏதோ இவங்களுக்கு ஏன் இப்படி நடந்துக்கிறாங்கன்னு புரிய மாட்டேங்குது. துன்புறுத்து வராங்க, ஆனால் அவங்க அதுதான் அவங்களோட இயல்புன்றாங்க. அது அப்படி சரி கிடையாது, ஒரு நாகரிகமே கிடையாது. ஓகே, அதனால் இவங்களோட பண்பு நிலையை சமநிலையானால் தான் ஸ்டூடியோவில் தோதாகும். ஓகே, நானே தோதாகிறப்ப கூப்பிடுவேன், எரர் ஏற்படுத்தக்கூடாது. ஓகே, சரி, நன்றி, வணக்கம், பாய்.